ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 1 பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை பார்ட் 2 ஆடியோ வடிவிலான வினாவிடைகள். வேளாண்மை, விலங்குகளை பழக்கப்படுத்துதல் ஆகியவற்றின் தொடக்கமாக எந்த கற்காலம் அமைந்தது? புதிய கற்காலம் அமைந்தது. புதிய கற்கால பண்பாட்டின் பழமையான சான்றுகள் எந்தெந்த இடங்களில் காணப்படுகின்றது? எகிப்தின் செழுமை பிறைப்பகுதி, மெசபடோமியா, சிந்து பகுதி, கங்கை பள்ளத்தாக்கு, சீனா. ஏறத்தாழ எதற்கு இடைப்பட்ட காலத்தில் இவ்விடங்களில் வேளாண்மை தோன்றி பல பண்பாட்டு வளர்ச்சிகளுக்கு வழிவகுத்தது? பொதுவாண்டிற்கு முன், அதாவது கிமு 10,000 முதல் 5,000க்கும் இடைப்பட்ட காலத்தில். தாவரங்களையும் விலங்குகளையும் பழக்கப்படுத்தியதன் மூலமாக எவற்றின் உற்பத்தியும் விநியோகமும் அளவில் அதிகரித்தது? உணவு தானியங்கள், கால்நடை தீவனங்கள். பழம்பெரும் நாகரிகங்களின் தோற்றத்துக்கு எந்த உற்பத்தி மிக முக்கியமான காரணமாகும்? உபரி உணவு உற்பத்தி. இந்தியாவின் புதிய கற்கால பண்பாடு தொடக்க காலத்தில் எங்கெங்கு தோன்றியது? இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும். எங்கு புதிய கற்கால பண்பாடுகள் மிகவும் பிந்தைய காலத்திலேயே, அதாவது ஏறத்தாழ தொடக்க வரலாற்று காலத்தில் தான் தோன்றியது? வடகிழக்கு இந்தியாவில். மனிதர்கள் தாவரங்களையும் விலங்குகளையும் பழக்கப்படுத்தியதற்கான சான்றுகளை கொண்டிருப்பதில் எந்த பகுதி புதிய கற்கால பண்பாடு மிக பழமையானது? வடமேற்கு இந்தியாவின். வடமேற்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்கள்: மெஹர்கார், ராணா, குண்டாய், சாராய் காலா, ஜலீல்பூர். ஏறத்தாழ பொதுவாண்டிற்கு முன் 7,000 சார்ந்ததாக கணிக்க தகுந்த தொடக்க கற்கால பண்பாட்டுக்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளது? மெஹர்காரில். மெஹர்காரில் நிலவிய புதிய கற்கால பண்பாட்டின் முதல் பண்பாட்டு காலம் எவ்வாறு கணிக்கப்பட்டுள்ளது? ஏறத்தாழ பொதுவாண்டிற்கு முன் கிமு 7,000 முதல் 5,500 கணிக்கப்பட்டுள்ளது. எந்த பண்பாட்டை சேர்ந்தவர்கள் மட்பாண்டங்களை பயன்படுத்தவில்லை? மெஹர்காரில் நிலவிய புதிய கற்கால பண்பாட்டு சார்ந்தவர்கள். மெஹர்காரில் நிலவிய புதிய கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில் எவற்றை பயிரிட்டார்கள்? அறுவரிசை பார்லி, எம்மர் கோதுமை, எயின்கான் கோதுமை, இலந்தை, பேரிச்சை. மெஹர்காரில் நிலவிய புதிய கற்கால பண்பாட்டின் போது எவற்றால் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்தார்கள்? சங்கு, சுண்ணாம்புக்கல், நீல வண்ணக்கல், இரத்தினக்கல், வைடூரியம், மணற்கல் ஆகியவற்றில் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்தார்கள். உயிருள்ள ஒரு மனிதரின் பல்லில் துளையிட்டதற்கான மிக பழமையான சான்று எங்கு கிடைத்துள்ளது? மெஹர்காரில். மெஹர்கார் புதிய கற்கால பண்பாட்டின் இரண்டாம் காலகட்டம் பொதுவாண்டிற்கு முன் கிமு 5,500க்கும் 4,800க்கும் உட்பட்டதாகவும், மூன்றாம் காலகட்டம் பொதுவாண்டிற்கு முன் 4,800 முதல் 3,500க்கும் உட்பட்டதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. முதல் காலகட்டத்தில் மட்பாண்ட தொழில்நுட்பத்துக்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. இரண்டாம், மூன்றாம் காலகட்டங்களில் எந்த தொழில்நுட்பத்திற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது? மட்பாண்ட தொழில்நுட்பத்துக்கான சான்றுகள். மெஹர்கார் புதிய கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில் எங்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய வைடூரியம் இங்கு கிடைப்பதை நெடுந்தூர வணிகத்துக்கான சான்றாக கொள்ளலாம். பதக்ஷானில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வைடூரியம். எந்த நாகரிகத்தின் முதிர்ந்த கட்டத்தின் தோற்றத்திற்கு பிறகு மெஹர்கார் கைவிடப்பட்ட நகரமானது? சிந்து நாகரிகத்தின். எந்த பகுதியில் நிலவிய புதிய கற்கால பண்பாடும் ஹராப்பா நாகரிகமும் ஒரே சமகாலத்தவை ஆகும்? காஷ்மீர் பகுதியில். காஷ்மீரில் நிலவிய புதிய கற்கால பண்பாட்டு காலகட்டத்தைச் சேர்ந்த முக்கியமான ஆய்விடமான எவை சான்றாக உள்ளது? பர்சாஹோம் பெருங்கற்காலத்துக்கும் தொடக்க வரலாற்று காலத்துக்கும் சான்றாக உள்ளது. காஷ்மீரில் புதிய கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில் மக்கள் குளிரிலிருந்து காத்துக்கொள்ள எத்தனை அடி ஆழம் கொண்ட குழி வீடுகளில் வசித்தார்கள்? 4 அடி ஆழம் கொண்ட. காஷ்மீரில் புதிய கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில் வீடுகள் எந்த வடிவத்தில் இருந்தது? முட்டை வடிவம் கொண்ட வீடுகள். புதிய கற்காலத்தில் காஷ்மீரில் வளர்ப்பு விலங்குகளாக எவை இருந்தது? செம்மறியாடும் வெள்ளாடும் இருந்தது. எந்த பகுதியைச் சேர்ந்த புதிய கற்கால மக்கள் ஹராப்பா மக்களோடு வணிகத்தில் ஈடுபட்டார்கள்? பர்சாஹோம். புதிய கற்காலத்தில் காஷ்மீரில் குளிரை தாக்குப்பிடிப்பதற்காக துணியில் விலங்குகளின் தோலை சேர்த்து தைப்பதற்கு எவற்றை பயன்படுத்தினர்? குத்தூசிகளை.
எந்த காலகட்டத்தில் தோள்களை கொண்டு வேலை செய்ய செதுக்குவதற்கான அல்லது சீவுவதற்கான கருவியை மக்கள் பயன்படுத்தினர்? புதிய கற்காலத்தில் காஷ்மீரில். புதிய கற்காலத்தில் காஷ்மீரில் எத்தனை கட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது? 2 கட்டங்கள். காஷ்மீரின் புதிய கற்காலத்தின் 2 கட்டங்கள் யாவை? செராமிக் அல்லாதது. காஷ்மீரின் புதிய கற்காலத்தில் எந்த கட்டத்தில் மட்பாண்டங்களுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளது? செராமிக் கட்டத்தில். காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில் எந்த கட்டத்தைச் சேர்ந்த மக்கள் சேற்று மண்ணாலான வீடுகளை கட்டினார்கள்? செராமிக் காலகட்டத்தில். செம்பாலான அம்புகளை பயன்படுத்தியவர்கள் யார்? காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாட்டு மக்கள். கருப்பு நிற பாண்டங்களையும் அக்கேட் கார்னிலியன் கல் மணிகளையும் வண்ணம் பூசப்பட்ட பானைகளையும் பயன்படுத்தியவர்கள் யாவர்? காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாட்டு மக்கள். புதிய கற்கால காஷ்மீரின் செராமிக் காலகட்டத்தில் புதைகுழியில் எவையெல்லாம் காணப்பட்டது? காட்டு நாயின் எலும்பும் மான் கொம்பும். செராமிக் காலகட்டத்தைச் சேர்ந்த எவை கிடைத்துள்ளது? சூரியன், நாய் ஆகியவை இடம்பெறும் ஒரு வேட்டை காட்சி செதுக்கப்பட்டுள்ள ஒரு கல். காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாட்டு காலகட்டத்தில், அதாவது செராமிக் கட்டத்தில், அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட விதைகள்: கோதுமை, பார்லி, பட்டாணி, பருப்பு. நினைவு சின்னமாக குத்துக்கள் எழுப்பப்படும் வழக்கம் எந்த காலத்தில் இருந்தது? பெருங்கற்காலத்தில். எந்த காலத்திய மக்கள் சிவப்பு நிற மட்பாண்டங்களையும் உலோகப் பொருட்களையும் பயன்படுத்தினார்கள்? பெருங்கற்காலத்தில். பருப்பு வகை பயன்பாடு அவர்களுக்கு எந்த நாட்டோடு இருந்த தொடர்பை கூறுகின்றது? மத்திய ஆசியாவோடு. கங்கை சமவெளியிலும் மத்திய இந்தியாவிலும் எந்தெந்த இடங்களில் புதிய கற்கால பண்பாடு நிலவியதாக தெரிகின்றது? லேகுர தேவா, சோபானி முண்டா ஆகிய இடங்களில். தொடக்க காலத்திலேயே, அதாவது ஏறத்தாழ பொதுவாண்டிற்கு முன் கிமு 6500லேயே எவை நடந்ததற்கான சான்றுகள் லேகுர தேவாவில் கிடைத்துள்ளது? நெல் சாகுபடி நடந்ததற்கான சான்றுகள். எங்கு புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்கள் கயிற்றின் தடம் பதிக்கப்பட்ட மட்பாண்டங்களால் அடையாளம் காணப்படுகின்றது? மத்திய இந்தியாவில். மத்திய இந்தியாவில் புதிய கற்கால ஆய்விடங்கள்: கோல்டிவா, சிரந்த், செனுவார், மககரா. எந்த மனிதர்கள் மேல்புறத்தில் கயிற்றின் தடம் பதிக்கப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள்? புதிய கற்கால மனிதர்கள். கிழக்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு எங்கெங்கு நிலவியது? பீகார், மேற்கு வங்காளம். பிர்பன்பூர், சிரந்த் ஆகியவை எந்த பகுதியில் நிலவிய புதிய கற்கால பண்பாட்டின் சிறந்த இடங்கள்? கிழக்கு இந்தியாவின் புதிய கற்காலத்தின் சிறந்த இடங்கள். கிழக்கு இந்தியாவின் புதிய கற்கால காலகட்டத்தில் வேறெந்த பகுதிகளிலும் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்களாக உள்ளது? குச்சாய், கோல் பைச்சாசன், சங்கர்ஜங். புதிய கற்கால பண்பாடு தென்னிந்தியாவில் முக்கியமாக எந்தெந்த பகுதியில் நிலவியதாக கண்டறியப்பட்டுள்ளது? ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி. தென்னிந்தியாவில் புதிய கற்கால காலகட்டத்தில் புதிய கற்கால வளாகத்தின் ஒரு பகுதியாக எத்தனைக்கு மேற்பட்ட இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது? 200க்கும் மேற்பட்ட இடங்கள். தென்னிந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்கள்: கர்நாடகா. கர்நாடகாவில் சங்கனக்கல்லு, தெக்கலகோடா, பிரம்மகிரி, மஸ்கி, பிக்லிக்கல், வட்கல், ஹெமிங்கே, கல்லூர். ஆந்திர பிரதேசத்தில் நாகார்ஜுனகொண்டா, ராமாபுரம், வீராபுரம். தமிழ்நாட்டில் பையம்பள்ளி. சில தொடக்க கால புதிய கற்கால ஆய்விடங்கள் எவற்றை கொண்டுள்ளது? சாம்பல் மேடுகளை கொண்டுள்ளது. சாம்பல் மேடுகளை கொண்ட புதிய கற்கால ஆய்விடங்கள்: கர்நாடகத்தில் கொட்டைக்கல், குப்கல், புடிகல். எங்கு புதிய கற்கால பண்பாடு மிக பின்னாலேயே தோன்றியது? வடகிழக்கு இந்தியாவில். வடகிழக்கு இந்தியாவில் புதிய கற்காலம். இந்த பண்பாட்டின் காலம் பொதுவாக எவ்வாறு கணிக்கப்படுகின்றது? பொதுவாண்டிற்கு முன் கிமு 2500 to 1500 அல்லது அதற்கும் பின்னர் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மழுங்கல் முனை கோடாரிகளும் முனை நீட்டி சாய்வாக்கப்பட்ட மழுங்கல் முனை கோடாரிகளும் எங்கெங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? அசாம், மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம். அசாமில் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்கள்: தாஜலி, ஹேடிங், சருதரு.
இடம்பெயர் வேளாண்மை ஷிஃப்டிங் கல்டிவேஷன் செய்ததற்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளது? அசாமில். இறந்தோருக்கு கல்லாலும் மரத்தாலும் செய்யப்பட்ட நினைவு சின்னங்களை கட்டுதல், ஆஸ்ட்ரோ ஏசியா மொழிகள் பேசப்படுதல் ஆகியவை எந்த கால பண்பாட்டின் முக்கிய கூறுகள்? வடகிழக்கு இந்தியாவின் புதிய கற்கால பண்பாட்டு. சிந்து நாகரிகம். இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் எது? சிந்து நாகரிகம். எந்த பகுதியில் நாகரிகம் உச்சத்தில் இருந்தபொழுது நாம் இதுவரை விவாதித்த இடைக்கற்காலம், புதிய கற்காலம் உள்ளிட்ட பல பண்பாடுகள் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் நிலவியது? சிந்து பகுதியில். இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் பொதுவாண்டிற்கு முன் கிமு 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக எந்த நாகரிகம் எனப்படும்? சிந்து நாகரிகம் எனப்படும். சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா. ஆதலால் இவை என்ன நாகரிகம் என்று அழைக்கப்படுகின்றது? ஹரப்பா நாகரிகம் என்றும். ஹரப்பா பகுதியில் புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் நடைபெற்றது ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளுக்கான கற்கால பகுதியான மெகர்காரின் காலத்தை போல என கணிக்கப்படுகின்றது? பொதுவாண்டிற்கு முன் கிமு 7000. ஹரப்பா நாகரிகத்தின் பல்வேறு கட்டங்கள். தொடக்க கால ஹரப்பா பொதுவாண்டிற்கு முன் 3000 முதல் 2600. முதிர்ச்சியடைந்த ஹரப்பா பொதுவாண்டிற்கு முன் கிமு 2600 டு 1900. பிற்கால ஹரப்பா பொதுவாண்டிற்கு முன் கிமு 1900 முதல் 1700. ஹரப்பாவுக்கு முதலில் பொதுவாண்டு அதாவது கிபி 1826 வருகை தந்தவர் யார்? சார்லஸ் மேசன். 1831 ஹம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு யார் வருகை தந்தார்? அலெக்சாண்டர் பர்ன்ஸ். லாகூரில் இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக எந்த பகுதி அளிக்கப்பட்டது? ஹரப்பா. ஹரப்பா பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையரான யாரிடம் கிடைத்தது? அலெக்சாண்டர் கன்னிகாமுக்கு. அலெக்சாண்டர் கன்னிகாம் எத்தனை முறை ஹரப்பாவை பார்வையிட்டார்? 3 முறை. 1853, 1856, 1875. ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார்? சர் ஜான் மார்ஷல். யார் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்புமுனை எனலாம்? சர் ஜான் மார்ஷல். பிற்காலத்தில் 1940களில் யார் ஹரப்பாவில் அகழாய்வுகள் நடத்தினர்? REM வீலர். இந்திய பிரிவினைக்கு பிறகு ஹரப்பா நாகரிக பகுதியின் பெரும்பாலான இடங்கள் எவற்றிற்கு உரியதாகிவிட்டது? பாகிஸ்தானுக்கு. ஹரப்பா நாகரிகத்தின் தொடர்புடைய எந்தெந்த இடங்களில் அகழாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது? காளிபங்கன், லோத்தல், ராக்கி கார்கி, டோலவீரா. எந்த ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணங்களும் அகழாய்வுகளும் ஹரப்பா நாகரிகத்தையும் அதன் இயல்பையும் புரிந்து கொள்ள உதவியது? 1950களுக்கு பிறகு. சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது? 1.5 மில்லியன். சிந்து நாகரிகத்தின் எல்லைகள் என்று வரையறுக்கப்பட்டுள்ள பகுதிகள். மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள டேஷ் சட்கா ஜெண்டர் குடியிருப்புகள். வடக்கில் டேஷ் ஷார்டுகை ஆப்கானிஸ்தான். கிழக்கில் ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம். தெற்கில் தைமாபாத் மகாராஷ்டிரம் என சிந்து நாகரிகத்தினுடைய எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிந்து நாகரிகத்தின் மையப்பகுதிகள் எந்தெந்த மாநிலங்களில் உள்ளது? பாகிஸ்தானிலும் இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் உள்ளது. உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பு மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதிகளில் எவையும் ஒன்று? சிந்து பகுதியும் ஒன்று. எப்பொழுது நகர மையங்கள் தோன்றியது? முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டு கட்டத்தில். ஹரப்பா கால மிக முக்கிய நகரங்கள். ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொகஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான், டோலவீரா லோத்தல் சுர்கோட்டா குஜராத் இந்தியா, காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, பனவாலி ராக்கி கார்கி ஹரியானா இந்தியா, சர்கோட்டா குஜராத் இந்தியா. எந்த மக்கள் கட்டுமானத்துக்கு சுட்ட சுடாத செங்கற்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தினர்? ஹரப்பா மக்கள். எவை ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்? மொகஞ்சதாரோ. எவை கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் இரு வேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது? மொகஞ்சதாரோ.
எங்கு உள்ள ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுகின்றது? மொகஞ்சதாரோவில். பெருங்குளம் என்பது முற்றத்தோடு கூடிய டேஷ் ஒரு பெரிய குளம். எவற்றின் சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணச் சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்கின்றது? பெருங்குளம். ஹரப்பா மக்கள் பயிரிட்ட பயிர்கள்: கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டைக்கடலை, எள், வெவ்வேறு திணை வகைகள். ஹரப்பா மக்கள் எந்த முறையை பின்பற்றினார்கள்? இரட்டை பயிரிடல். ஹரப்பா காலகட்டத்தில் உழுத நிலங்களை எங்கு காண முடிகின்றது? காலிபங்கனில். யார் பழமையான வேளாண்மையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவையும் குறித்து ஆய்வு செய்கின்றனர்? தொல் தாவரவியலாளர்கள், ஆர்கியூபாட்டனிஸ்ட். ஹரப்பா மக்கள் எந்தெந்த பறவைகளை வளர்த்தார்கள்? கோழி. விலங்குகள்: செம்மறியாடு, வெள்ளாடு. ஹரப்பாவில் அந்த பண்பாட்டில் எந்த விலங்கு பற்றி அறியவில்லை? குதிரை பற்றி அறியவில்லை. ஹரப்பாவின் மாடுகள் என்னவென்று அழைக்கப்பட்டது? செபு. ஹரப்பா மக்களின் உணவில் எவையும் இருந்தது? மீன், பறவை இறைச்சி ஆகியவையும் இருந்தது. காட்டுப்பன்றி, மான், முதலை ஆகியவற்றான சான்றுகளும் எந்த பகுதிகளில் கிடைத்துள்ளது? ஹரப்பா நாகரிக பகுதிகளில். ஹரப்பா பொருளாதாரத்தின் கைவினை செயல்பாடுகள்: மணிகள் மற்றும் அணிகலன் செய்தல், சங்கு வளையல் செய்தல், உலோக வேலைகள் ஆகியவை கைவினை செயல்பாடுகள். கார்னீலியன் என்பவை மணி, ஜாஸ்பர் கிறிஸ்டல் என்பது படிகக்கல், ஸ்டீடைட் நுரைக்கல் ஆகியவற்றிலும் அணிகலன்கள் செய்தனர். மேலும் அணிகலன்களை எவற்றில் செய்தனர்? செம்பு, வெண்கலம், தங்கம். உலோகங்களில் சங்கு, பீங்கான், சுடுமண் ஆகியவற்றிலும் அணிகலன்களை செய்தனர். ஹரப்பா காலகட்டத்தில் அணிகலன்களை எங்கு ஏற்றுமதி செய்தனர்? மெசபடோமியாவிற்கு. இதை எவ்வாறு தெரிந்து கொண்டனர்? மெசபடோமியாவில் நடத்தப்பட்ட அகழாய்வு மூலம் தெரிந்து கொண்டனர். ஹரப்பா நகர பொருட்களும் உற்பத்தி மையங்களும். பொருள் நகரம்: சங்கு நாகேஸ்வர், பாலகோட். வைடூரியம் ஷார்டுகை. கார்னிலியன் மணி லோத்தல். ஸ்டீடைட் நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தான். செம்பு ராஜஸ்தான், ஓமன். ஹரப்பா காலகட்டத்தில் மட்பாண்டங்களில் எந்த நிறம் பூசப்பட்டிருந்தது? மட்பாண்டங்கள் அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தது. எந்த நாகரிகத்தைச் சேர்ந்த மட்பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டதாகவும் நுட்பமான வேலைப்பாடு கொண்டதாகவும் இருக்கின்றது? ஹரப்பா நாகரிகத்தைச் சேர்ந்த மட்பாண்டங்கள். ஹரப்பா நாகரிகம் என்ன நாகரிகம் என்று அழைக்கப்படுகின்றது? வெண்கல கால நாகரிகம் என்று. எவற்றால் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள்? ரோரி சர்ட் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை. ஹரப்பா மக்களின் ஆயுத கருவிகள்: அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல் முனை கோடாரி. ஹரப்பா மக்கள் எவற்றை அறிந்திருக்கவில்லை? இரும்பை மற்றும் குதிரையையும் அறிந்திருக்கவில்லை. ரோரி செட் இந்த படிவு பாறை எங்கு அமைந்துள்ள ரோரி பகுதியில் காணப்படுகின்றது? பாகிஸ்தானில் அமைந்துள்ள ரோரி பகுதியில் காணப்படுகின்றது. எந்த மக்கள் ஒரு சுடுமண் பொம்மையில் மதகுரு போல் தோற்றமளிக்கும் உருவம் துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடையை அணிந்துள்ளதை காண்கின்றோம்? ஹரப்பா மக்கள். எங்கு கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையின் முழங்கையின் மேல் பகுதி வரை வளையல்கள் காணப்படுகின்றது? மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட. ஹரப்பா மக்கள் எவற்றால் ஆன அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்களை உருவாக்கினர்? கார்னிலியன், செம்பு, தங்கம் ஆகியவற்றால் ஆன அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்களை உருவாக்கினர். அணிகலன்களை எங்கு ஏற்றுமதி செய்தனர்? மெசபடோமியாவிற்கு. ஹரப்பா மக்களுக்கு எவற்றோடு நெருக்கமான வணிக தொடர்பு இருந்தது? மெசபடோமியாவோடு. எந்த நாகரிகம் நிலவிய ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் ஆகிய இடங்களில் ஹரப்பாவைச் சேர்ந்த முத்திரைகளும் பொருட்களும் கிடைத்துள்ளது? சுமேரிய நாகரிகம் நிலவிய பகுதிகளில். எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றது? கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள். கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் மெலுக்கா என்னும் சொல் எந்த பகுதியை குறிக்கின்றது? சிந்து பகுதியை. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஓமனில். ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? மெசபடோமியாவில். கார்னீலியன், வைடூரியம், செம்பு, தங்கம், பல வைக்கப்பட்ட மரங்கள் ஆகியவையும் எங்கிருந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி ஆயது?
ஹரப்பாவிலிருந்து. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் இருந்து படிகக்கல்லால் ஆன எவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது? கனசதுர வடிவ எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எடைக்கற்கள் எவற்றை உணர்த்துகின்றது? இரும முறையை. எடையின் விகிதம் 2 மடங்காகும்படி பின்பற்றப்பட்டுள்ளது. 1:2, 4:8, 16:32. 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் எத்தனை கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது? 13.63 கிராம். ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் 1 இன்ச் எத்தனை சென்டிமீட்டராக கொள்ளும் விதத்தில் அளவுகோலையும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள்? 1 இன்ச் 1.75 சென்டிமீட்டர். எடைக்கற்கள் எந்த வடிவத்தில் எவற்றில் செய்யப்பட்டிருந்தது? எடைக்கற்கள் கனசதுர வடிவத்தில் படிகக்கல்லில் செய்யப்பட்டிருந்தது. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளவை ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் போன்றவற்றாலான முத்திரைகள். எத்தனை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் அதாவது எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது? 5000க்கும் மேற்பட்ட. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு, செம்பாலான நடனமாடும் பெண் இவை இரண்டும் எங்கு கிடைக்கப்பெற்றுள்ளது? மொகஞ்சதாரோவில். ஹரப்பா, மொகஞ்சதாரோ, டோலவிரா ஆகிய இடங்களில் கிடைத்த கல் சிற்பங்கள் ஆகியவை எவற்றின் முக்கிய கலைப்படைப்புகள்? ஹரப்பாவின் முக்கிய கலைப்படைப்புகள். எங்கு வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது? காளிபங்கனில். ஹரப்பா புதைக்குழிகளில் எவையெல்லாம் கிடைத்துள்ளது? மட்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடி மணிகள். ஹரப்பா மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததை எவை காட்டுகின்றது? தொல்லியல் சான்றுகள் காட்டுகின்றது. மேய்ச்சல் சமூக மக்கள் வேளாண்மை செய்வோர், வேட்டையாடிகள், உணவு சேகரிப்பாளர்கள் போன்றவை உள்ளடக்கிய பல குழுக்கள் எந்த பகுதியில் வசித்தன? சிந்து பகுதியில். எங்கு வேட்டையாடியும் சேகரித்தும் வாழ்ந்த சமூகங்கள் செயல்பட்டது? இந்திய துணைக்கண்டத்தின் தென்பகுதியில், கேரளா, இலங்கையிலும். படகு போக்குவரத்து குறித்த அறிவு இருந்த மக்கள் யார்? ஹரப்பா மக்கள். அவர்கள் யாருடன் தொடர்பு கொண்டிருக்கலாம்? தென்னிந்தியாவோடு. புதிய கற்கால பண்பாடுகள் நிகழ்ந்த பகுதிகள் காஷ்மீர், கங்கை சமவெளி, வட இந்திய பகுதி, மத்திய இந்தியாவின் கிழக்கிந்தியாவில். தக்காணத்திலும் மேற்கு இந்தியாவிலும் எந்த பண்பாடு நிலவியது? செம்பு கால பண்பாடு. புதிய கற்கால பண்பாடு காஷ்மீர், கங்கை சமவெளி ஆகிய வட இந்திய பகுதிகளிலும் மத்திய இந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் பரவியிருந்த போது தக்காணத்திலும் மேற்கு இந்தியாவிலும் எந்த பண்பாடு நிலவியது? செம்பு கால பண்பாடு. சிந்துவெளி நாகரிகம் எப்பொழுது வீழ்ச்சி அடைந்தது? ஏறத்தாழ பொதுவாண்டிற்கு முன் 1900. எங்கு கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால தாளிகளில் மெல்லிய கீறல்களாக எழுதப்பட்ட வாசகங்களும் சில இடங்களின் பெயர்களும் சிந்து நாகரிகத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இடையேயான உறவை நிறுவுவதற்கான சான்றுகளாக முன்வைக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால தாளிகளில். தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் எவற்றிலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து வந்ததற்கு பல தொல்லியல் சான்றுகள் உள்ளது? இடைக்கற்காலத்திலிருந்து தொடர்ச்சியாக. பழந்தமிழகத்தைச் சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை இந்தியாவில் நடந்த எந்த நகரமயமாக்கத்தின் பகுதிகள்? 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள். எந்த பகுதிகள் அதாவது ஊர்கள் சிந்து நகரங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டதாக உள்ளது? அரிக்கமேடு, கீழடி, உறையூர். இந்த ஆடியோ வடிவிலான வினா விடைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.